என்னென்னலாம் சேர்த்துருக்காங்கன்னு பாருங்க. இதுதான் ஒரு பெரிய விஷயம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு செடி, அதனுடைய மூலிகையை சேர்த்திருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது என்னென்னன்றது ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது பாத்தீங்கன்னா சீரகம், பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க இது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்து உப்புன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கருப்பு உப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கு, அதாவது நம்ம இஞ்சியோடைய இது சுக்கு அது. அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓமம் ஓமம் சேர்த்திருக்காங்க அதுல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜீரகம்ன்றது பெருஞ்சீரகம், சிறு சீரகம் அது ஒண்ணு சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோஜா இதழ், குலாப் பூல் அப்படின்னு சொல்லி அது ஒரு இது சேர்த்திருக்காங்க. அப்புறம் இது ஒரு மிளகு வகை, சரிங்களா? அதே மாதிரி இது ஒரு மரப்பட்டை. சோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான முறையில, வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கெமிக்கல் இருக்கும். ஜீரணத்துக்காக பாத்தீங்கன்னா கெமிக்கல் போட்ட ஒரு மலச்சிக்கல் போறதுக்குன்னு கொடுப்பாங்க. அது பாத்தீங்கன்னா தொடர்ந்து நீங்க எடுக்க முடியாது. பட் இந்த ஒரு உதர் சஃபா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தினசரி எடுக்கலாம். மலச்சிக்கல் இருக்கவங்க தினசரி எடுக்கலாம். அதே மாதிரி மலச்சிக்கல் இல்லாதவங்களும் இதை எடுத்துக்கிறது நல்லது, சரிங்களா? நம்மளுக்கே தெரியாது சில சமயம், நம்ம அதோட பழகி போயிருக்கோம், அந்த மலச்சிக்கலோட பழகி போயிருப்போம் நம்ம. அப்ப அது இருக்குன்னு தெரியாது. நீங்க நல்லா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னான்றவங்க கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இதை எடுத்து பாருங்க. உடம்பு இன்னும் ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க. அடிக்கடி பசிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அடுத்து வெயில் சீசன் வருது. சீசன்ல கண்டிப்பா நம்மளுக்கு எல்லாம் டயர்ட் ஆகும், உடம்புல நீர் சத்து குறையும், இதெல்லாம் குறையும். அப்ப உடம்புல அந்த ஜீரண மண்டலம் ஆரோக்கியமா இருந்தது அப்படின்னா அந்த உடம்புல வந்து தண்ணி உறிஞ்சிக்கிற தன்மை எல்லாமே அப்படியே உங்களுக்கு வந்து 100% சேஃபா இருக்கும். அதுக்கு பாருங்க, இது என்ன போட்டிருக்காங்க பாருங்க. ஹெல்ப்ஃபுல் இன் ரிலீவிங் கான்ஸ்டிபேஷன். மலச்சிக்கலை உங்களுக்கு சீராக்குறதுக்கு உங்களுக்கு வந்து இதுல வந்து சரி பண்ண அந்த மூலிகை கலந்த பவுடரு. அசிடிட்டி, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அசிடிட்டின்றது என்னன்னா நம்மள வந்து அமிலத்தன்மை வந்து இருந்தாலே என்ன ஆகும்னா உங்களுக்கு பல நோய்கள் வரும். அசிடிட்டி வந்து உடம்புல இருக்கவே கூடாது. அதான் பிஹெச் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பு பாத்தீங்கன்னா அசிடிட்டி அண்ட் ஆல்கலைன்னு சொல்லுவாங்க. காரத்தன்மையும் அமிலத்தன்மை. உடம்பு எப்பயுமே காரத்தன்மையில இருக்கணும், அமிலத்தன்மையில இருக்குன்னா அப்ப சாப்பிடுற உணவுல ஏதோ பிரச்சனை இருக்கு. நம்ம சாப்பிடுற உணவு சரியான முறையில சாப்பிடலன்னு அர்த்தம். அந்த மாதிரி அப்ப இருக்கும்போது அசிடிட்டி வரும் உங்களுக்கு. அசிடிட்டி